மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, ஒரு பெரிய வளர்ச்சி மாற்றம் இருக்குது. முதல் விஷயம், உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் குறையறதுக்கான நேரம் வந்துவிட்டது. ஏன்னா மே 11ஆம் தேதி அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி நடக்கிறது. ஆனால் இந்த மாதம் அதனுடைய தாக்கத்தை உணரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் குறைந்து, செலவுகள் குறைந்து, வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது. வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடுமையான முயற்சியின் பலனை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். அதே சமயம் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியான முயற்சிகளில் வெற்றி கிடைத்து அதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான அமைப்பை தருகின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் நல்ல சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் தேடி வருதுங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வீட்டு வாசலில் கதவு தட்டுக்கும் போது நம்ம கதவை தாப்பா போட்டுட்டு தூங்கக்கூடாது. ஸோ சுறுசுறுப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசும். சுறுசுறுப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா, சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தோல்வியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 3, 4, 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை. அதன் பிறகு 10ஆம் தேதி மாலை 6 மணி மேல் ஆரம்பித்து 11, 12, 13, 14, 15ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள். அதாவது 17ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 30ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு வளர்பிறை சந்திரன் தன்னுடைய விசேஷமான பலன்களை, சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் நீங்கள் மாத பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவாரப்போ 14th ஏப்ரல் 14th உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் வந்துட்டாலே உங்களுடைய லைஃப் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கான அமைப்பை தருகின்றது. அடுத்தவங்களை நீங்கள் அன்பால், அறிவுரையால் திருத்தக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீங்கள் சண்டை போட மாட்டீங்க அந்த ஏப்ரல் 14th அப்புறம். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். மனசில் இருக்கிறத அப்படியே உளறி கொட்டி கிளறி மூடி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கான நேரம் ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 5 மணி 28 நிமிடங்கள் முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 54 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறாரு. அதாவது 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறதுனால மனசும் உடம்பும் உங்களுக்கு ஒத்துழைக்காது. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் ஆப்போசிட்டாக பேசுவீங்க. உங்கள் வார்த்தைகள் தவறாகும். அதே சமயம் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அந்த நாட்களில் ஏதாவது நகை வாங்கிறதுக்கோ இல்லை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடு பண்ணுறதுக்கோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. வீடு வாங்குறதுக்காக போய் பணத்தை கட்டுறீங்கன்னா அந்த பணத்தையும் வாங்க முடியாது, வீடையும் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதி இந்த மாதம் உங்கள் ராசியிலே இருக்கார். அதனால் கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்பட்டு அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது காலேஜ் டேஸில் இருக்கிறவங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு நான் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கேன், நான் வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா உங்களுடைய காதல் விவகாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இட் இஸ் த ரைட் டைம் டு எக்ஸ்போஸ் யுவர் லவ் டு யுவர் ஃபேமிலி. அதாவது உங்களுடைய காதலை குடும்பத்தாரிடம் பகிர்வதற்கு உண்டான நேரம். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுனால உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த ஏப்ரல் 14க்கு மேலே சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் நீச்சமாகிறாரு ஏப்ரல் 10ஆம் தேதி எண்ணிக்கை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாதகாதிபதி நீச்சம் அடைவது விசேஷம், உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ருணரோக சத்துருஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சமாகிறதுனால கடன் அடைக்கிறதுக்கான, சில பேர் சொந்தக்காரங்களே கடனை கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை, அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது இந்த மாதம் முழுவதுமே. அதனால் எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய சுய கௌரவம் விட்டு கொடுக்கப்பட மாட்டாது. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இத்தனை நாளாக பணம்
சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தது. இப்பொழுது வார்த்தைகள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பிரயத்தனப்படணும், கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டேன், இது எப்படியாவது தலையை அடமான வச்சாவது நான் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பிரயத்தனப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மாத பிற்பகுதியில் ஏப்ரல் 14லேருந்து உங்களுடைய எந்த முயற்சியும் வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும், வியாபாரிகளுக்கு தன லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. இதில் சுக்கிரன் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு, சொந்த வீட்டுக்கு போகிறாரு. இதனால் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சம்பாத்தியம் ஏற்படுகின்ற நேரம் இந்த ராசியில் இருந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினர் திருமண பேச்சுவார்த்தைகளை இப்போ துவக்கலாம். ஏப்ரலுக்கு முடிஞ்சு மே மாதத்துக்கு மேலே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில பேர் உங்களை தேடி வந்து உங்கள் வீட்டில் வந்து பெண்ணு கேட்பாங்க, மாப்பிள்ளை கேட்பாங்க. தாராளமாக பண்ணலாம். அப்போது இந்த குரு 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சுப செலவுகள் ஏற்படணும். அப்படி அதை விட்டுட்டிங்கன்னா, இந்த 6 மாதம் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து தான் திருமணம் யோகம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, வேலையை தேடிட்டு இருக்கிறவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு அதிபதியான சனி 12ல் இருக்கிறதுனால வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலைக்காக தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுவீங்க. அதுவும் நீங்கள் ஃபாரின் கம்பெனிஸ் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து பேக் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஐடி ரிலேட்டட் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தூக்கம் நிம்மதியாக இருக்காது. தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அனாவசியமான பிரச்சனைகளை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கை. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டாலே அது உலக அளவில் பாதிப்பை தரும். அதனால தான் சொன்ன ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருப்பேன், சில பேர்த்துக்கு வந்து அந்த உயிர் சம்பந்தமான பாதிப்புகள் வரத்துக்கு உங்கள் சொந்தக்காரங்க வழியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் உறவு முறையில் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்த வயது முதிர்ந்தவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சுணக்கம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு போகிறார். என்றைக்குமே 4ஆம் இடத்துல குரு உக்காந்தாலோ சனி உக்காந்தாலோ உடம்பு அசதி, உடம்பு அசௌகரியம் ஏற்படுமே அன்றி உயிர் பயம் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ராசியில் பிறந்த, அதாவது மேஷ ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் வருமானத்தை காட்டிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது எல்லாமே இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான், 19ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் தினமும் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை தாமரை பூவால், வெள்ளை தாமரை பூ அல்லது பிங்க் கலர், ரோஸ் கலர் தாமரை பூவால் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். தாமரையை வச்சு தாமரையில் குங்கும அர்ச்சனை பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா பணக்கஷ்டம் விலகும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு வளர்ச்சியை தர வேண்டிய நேரத்தில் இருக்கீங்க, வளர்ச்சியை அடைய வேண்டிய நேரத்தில் இருக்கீங்க. இந்த சமயத்தில் சோம்பேறித்தனத்தை விடுறது அல்லது வந்து பிடிவாதத்தை விடுறது நல்லது. நீங்கள் சோம்பேறித்தனத்தினாலேயோ பிடிவாதத்தினாலேயோ உங்களுடைய வளர்ச்சியை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கான மாதம் இந்த மாதம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். உங்களுக்காக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கான செலவுகள் ஏற்படும் 19ஆம் தேதி வரைக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தனிப்பட்ட அழகு சாதன சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வரதுனால 14ஆம் தேதிக்கு மேலே, ஏப்ரல் 14க்கு மேலே சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஸோ இட் இஸ் த ரைட் டைம் யூ கேன் இன்வெஸ்ட் ஃபார் ப்ராப்பர்ட்டி. பட் என்ன ஒரு விஷயம்னா, அது உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா 11ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்தில் வந்து முதல் 14 நாட்கள் சனி சூரியன் சேர்க்கை. அதாவது ஒரு பிடிவாதத்தில் எதையும் பண்ணக்கூடாது. இந்த பிடிவாதத்தை விட்டீங்கன்னா தான் நல்லது. அதே சமயம் புதன் அந்த இடத்துக்கு வரார். உங்களை பொறுத்த வரைக்கும் 2, 5 கூடிய புதன்
11ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு விதத்தில் வருமானம் ஏற்படும், மற்றொரு விதத்தில் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக குழந்தைகள் உடன்பிறப்புகள் சார்ந்த கௌரவ விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. அவங்களுடைய நடத்தையில் கொஞ்சம் கண்காணிப்பு வைக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 13, 14, 15, 16, 17ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதன் பிறகு 19 மாலை மத்தியானம் 1 மணிலேருந்து ஆரம்பித்து 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதாவது 19ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 19ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 30ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு நல்ல நேரம், வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் வார்த்தை குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற ஆனால் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி விடியற்காலை 5 மணி 51 நிமிடத்திலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 6 மணி 4 நிமிடங்கள் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அந்த நாட்களில் நீங்கள் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதாவது அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை விடுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நெருங்கிய உறவுகள் வகையில் அல்லது நெருங்கிய நட்புகள் வகையில் தேவையில்லாத பேச்சுக்களை குறைப்பதற்கு முயற்சி எடுக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வரதுனால சிலருக்கு தங்களுடைய ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று செலவுகளை ஏற்படுத்தும். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அந்த நாட்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் 14 ஏப்ரல் மாத கடைசி வரைக்கும். ஸோ அம்மா வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கோ, சொந்த வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு, இது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழியிலும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் 19ஆம் தேதி ராசிக்குள்ளே வர வரைக்கும் செலவுகளால் மனம் துவளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். என்னடா இது எப்பப்பாரு செலவாக இருக்குது, வருமானம் 10 ரூபா வந்தால் செலவு 1000 ரூபா வருதுன்னு புலம்பி தள்ளுவீங்க 19ஆம் தேதி வரைக்கும். 19ஆம் தேதி சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய எதிர்பாலினத்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அந்த நாட்களில் யாராவது ஒருத்தர் தேடி வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் மட்டும் இல்லை, ஹி வில் ப்ரப்போஸ் யூ ஃபார் மேரேஜ். ஸோ தாராளமாக நீங்கள் முயற்சி எடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் சற்று கண்கொத்தி பாம்பாக செயல்படுவது நல்லது. அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய நட்பு வட்டத்தை கண்காணிப்பது அவசியம். இது அவங்க மேலே இருக்கிற தப்புனால இல்லை, அவங்களுக்கு சில தேவையில்லாத சங்கடங்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஏப்ரல் 14க்கு மேலே உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் சற்று தொய்வை சந்தித்தாலும் கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது எப்படியோ பாஸ் பண்ணிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது நிலைமை. ஆனால் கஷ்டப்பட்டீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோம்பேறித்தனத்தினால தான் உங்களுக்கு தோல்வி வரும். மற்றபடி உங்களுக்கு படிக்க முடியாது, படிக்கிறதுக்கு எண்ணம் இல்லை, இல்லை மண்டையில் அந்த படித்தது நிற்கலை, அதெல்லாம் கிடையாது. ஞாபகத்துக்கு வரல, அந்த கதையெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களால் எதையும் படித்தா கிரகிச்சிக்க முடியும். ஆனால் சோம்பேறித்தனத்தில் தான் நீங்கள் விடுறீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சிக்கு பிறகு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா 2ஆம் தேதி அன்றைக்கே செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிட்டார். 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. அதனால் தொழில் ரீதியாக எந்த பாதிப்பும் இல்லை, லாபம் பெருகக்கூடிய சூழ்நிலை. என்ன சில இடத்துல நீங்கள் சண்டை போட்டாவது உங்களுடைய மரியாதையை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் யூ வில் ஃபைட் ஃபார் யுவர் ஜஸ்டிஸ், யூ வில் ஃபைட் ஃபார் யுவர் ரெஸ்பெக்ட். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலையை ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏற்படுத்துவீங்க. அதனால் அடுத்தவங்களை காயப்படுத்தி உங்களுக்கு பண வருமானம் முக்கியம் இல்லை. இது அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வரும். பதவி வருதுங்கிறதுக்காக சண்டை போடக்கூடாது. மரியாதை உயர்வு தானாகவே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அதாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு
இந்த மாதம் முழுவதுமே சாதகமான பலன்கள் ஏற்படும். ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் அந்த நாட்களில் நீங்கள் ஏற்கனவே சந்திச்சிருந்தீங்கன்னா ஏப்ரல் 19க்கு மேலே தே வில் கம் அண்ட் ப்ரப்போஸ் யூ. திருமண விஷயத்துக்கும் சரி, காதல் விஷயத்திலும் சரி. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சொன்னது போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த பதவி உயர்வுக்காக 10 பேர் போட்டி போடுறாங்க. உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் பல பேரின் கண் திருஷ்டிக்கும் பொறாமைக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மட்டும் இல்லை, சுய தொழில் செய்பவர்களுக்கு மட்டும் இல்லை, வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லை, நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்கள், இவங்க எல்லாத்துக்குமே கடுமையான போட்டிக்கு பிறகுதான் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். 10 பேர் கூட சண்டை போடணும், நிறைய கத்தி கோபப்பட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மரியாதை கிடைக்கும். அதாவது உங்களுடைய வார்த்தை விரயங்களை வாய்மையே வெல்லும்னு சொல்கிற மாதிரி வார்த்தையால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது ரிஷபராசி நண்பர்கள் ஏப்ரல் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம், சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் கேட்டு வர வேண்டும், சொல்லி வர வேண்டும். எங்களுக்கு சான்ஸ்கிரிட் ஸ்பஷ்டம் வராது சார், தப்பே கிடையாது, கேளுங்க. யூடியூப்பில் இல்லாதது இல்லை, நல்ல விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குது. ஆனால் கெட்டது தான் நம்ம பார்க்குறோம். இந்த வேண்டாங்கிற சீரியல் பார்க்குறது அதெல்லாம் விட்டுட்டு சுப்பிரமணிய புஜங்கம், ஸ்கந்த குரு கவச்சம், இது ரெண்டையும் தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் கேட்டுட்டு வாங்க. அப்படி யூடியூப்பில் கேட்க முடியலையா, இருக்கவே இருக்குது, யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, போகிற வழியில் கேட்டுட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் நிதானத்தையும் மரியாதையும் கொடுப்பதற்கு அந்த ஸ்கந்தன் துணை இருப்பான். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல முதல் 14 நாட்கள் சூரியன் இருப்பார். முதல் 2ஆம் தேதியிலேருந்தே சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும் சனியோட. அதனால் வேலை செய்கிற இடத்துல ஒரு பதட்டம், நெருப்பு மாதிரி இருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களை கண்டால் எல்லோரும் பயப்படுவாங்க. நெருப்பு, உக்ரத்தன்மையோடு இருப்பீங்க. அதனால தான் செவ்வாய் சூரியன் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செவ்வாய் சனி சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் அம்மா கிட்ட நிறைய சண்டை போடுவீங்க. அம்மாவை கத்துறது, சண்டை போடுறது, திட்டுறது. அதே சமயம் தாய் வழி உறவுகளிடமும் பாராமுகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய கோபத்தை ஈஸியாக நீங்கள் ரேடியேட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. முன்கோபம் மட்டும் இல்லை, பதட்டமான சூழ்நிலை, எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவீங்க. நீங்கள் 2 வீலரில் போனீங்கன்னா நார்மலாக ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாலும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்க, ரேஷ் டிரைவிங் ஓட்டுவீங்க. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் சுகக்குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் ஏப்ரல் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி மாலை 6 மணி வரை. அதன் பிறகு 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் ஆரம்பித்து 16, 17, 18, 19ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு 21ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த நாட்களில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், வேலை சம்மந்தமாக உங்கள் மேனேஜர்கிட்டையோ இல்லை பாஸ்கிட்டையோ பேசலாம், வேலையில் சில மாற்றங்களை செய்கிறதுக்கு இந்த நாட்களில் முயற்சி எடுக்கலாம். ஆனால் என்றைக்கு பேசக்கூடாதுன்னா சந்திராஷ்டமத்தன்னைக்கு. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 6 மணி 4 நிமிடம் முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 44 நிமிடங்கள் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் எது பேசினாலுமே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது உங்கள் பேச்சு உங்களுக்கு ஒரு படத்தில் யாரோ ஒரு சினிமா நடிகர் சொல்லுவார், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. உங்கள் பேச்சை உங்களுக்கே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களே ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க, அதில் இருக்கிற நெகட்டிவ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அப்பேற்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத் தலைவிகள், குடும்ப ஸ்தானாதிபதி சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் தேய்பிரை சந்திரனாக இருக்கார். அதனால் நீங்கள் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு 1ஆம் தேதியே பௌர்ணமி, அதுலேருந்தே தேய்பிரை சந்திரன் தான். 1ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும். இதனால் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மனத்தடுமாற்றம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்வார்கள். நீங்கள் எதையாவது ஒன்று சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி நம்ம இவங்க 2 பேர் பண்ணுறதுக்குள்ள இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா
நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு மேனேஜர்லேருந்து கீழே செக்யூரிட்டி வரைக்கும் பேசுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது நல்லது, ஆனால் கேட்குறதுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் கிடையாது. அதனால் யாருக்கிட்டையும் இந்த மாதம் முதல் 15 நாட்கள் அதிகமாக அதிகாரத்தை பயன்படுத்தி பேசாதீங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவில்லாமல் இருக்கிறதுனால மாத முற்பகுதியில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் தாயாரின் ஆரோக்கியம், குழந்தைகளின் ஆரோக்கியம். குழந்தைகள் ஆரோக்கியம் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அவங்களா ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா, சங்கடம் ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா அதுக்கும் நீங்கள் அலையிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே சமயம் வியாபாரிகள் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடுமையான முயற்சியை வெளிப்படுத்தி உங்கள் படிப்பில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். எக்ஸாம் வருது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும், அதனால் உடல் சோர்வு ஏற்படும், மற்றபடி கஷ்டம் கிடையாது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அகலக்கால் வச்சிடாதீங்க. அகலக்கால் வச்சிங்கன்னா நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் எதிர்பாலினத்தவர்களால் ஏமாற்றப்படுவதற்கோ ஏமாறுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண் வந்து உங்கள்கிட்ட சார் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அமௌண்ட் வரும். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, ஒரு ஆண் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட், மேடம் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூனிட் லிங்க்டு பிளான் ரொம்ப உங்களுக்கு போட்ட ஒரே மாதத்தில் வந்து பணம் வந்து டபுள் மடங்கு ஆகும். இல்லாததை சொல்லுவாங்க, ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதாவது அதுக்காக வந்து நல்லவங்களும் இருக்காங்க, அந்த நல்லவங்கக்கிட்ட உங்களுக்கு கான்டாக்ட் வந்தால் நல்லது. சில பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உடனே ஜோசியர் சொல்லிட்டாரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாருமே ஃப்ராடுலாம் கிடையாது. சில பேர் பண்ணுற தப்புனால பல பேர் திட்டு வாங்குறாங்க. சில பேர் பண்ணுற தப்புனால பல பேரை நம்பிக்கை இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் நீங்கள் யாரும் மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த குடும்ப தலைவர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. காத்தால 7 மணிக்கு வரணும், நைட்டு 11 மணிக்கு தான் போகணும், திருப்பி காத்தால 6 மணிக்கெலாம் வந்துடணும். இப்படி உங்களுடைய ஸ்கெட்யூலே மாற்றக்கூடிய அளவுக்கு டைட்டாக வேலை வாங்குவாங்க. இது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பத்தாவதுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை உங்கள் அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களால் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண முடியாது. குடும்பம் வீடு எதையுமே பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு லெவலுக்கு மேலே யூ வில் எக்ஸாஸ்ட் அண்ட் யூ வில் பஸ்ட் அவுட். அதாவது ஓனராவது எம்டியாவது யாராக இருந்தால் எனக்கு என்ன, என்னுடைய லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா நான் கத்த தான் செய்வேங்கிற லெவலுக்கு நீங்கள் கத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அந்த சமயத்தில் வார்த்தையை தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க, அது உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். இதில் செவ்வாயும் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே 2ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இதில் 10ஆவதுக்கு ராசிநாதன் புதன் நீச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு நீச்ச ஸ்தானத்துக்குள்ளே போயிடுறாரு. நீச்ச புதன் உங்களுக்கு மனசளவில் ஒரு பயத்தை கொடுப்பார். நம்ம இதை பண்ணி இந்த மாதிரி பேசிட்டோமே, இதனால் அதுவும் 2ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வச்சு கிழிச்சிடுவீங்க, எல்லாத்தையும் சண்டை போட்டு எல்லாரையும் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பயந்து என்ன பிரயோஜனம்? முன் யோசனையோடு செயல்படணும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சற்று மருத்துவ செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை, திருமணமானவர்கள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் க்ராப்பப் ஆகும், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சக பணியாளர்களின் தேவைகளுக்காக நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வரதில் தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவை, நாளைக்கு காத்தால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இவன் கொடுப்பான்னு நம்பி சொல்லியிருப்பீங்க, நாளைக்கு வர சொல்லியிருப்பீங்க. இவன் கடைசி நேரத்தில் நைட்டு 9 மணிக்கு ஃபோன் பண்ணி, இல்லைப்பா என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு வரல, அடுத்த மாதம் தரேன்ருவான். இந்த ஆளுக்கு கொடுத்தாகணும். கடனை வாங்கியாவது பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் கடனும் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். இந்த மாத கடைசி வரைக்கும் இப்படி தான் நிலைமை. ஸோ அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பணம் வருங்கிறத நம்பி கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. கமிட்மெண்ட்டை இழப்பதற்கோ அல்லது தள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களாகட்டும், உத்தியோகஸ்தர்களாகட்டும், அஃபீஷியல் என்விரான்மெண்ட் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துக்கான பரிகாரம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். பஞ்சமுக ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை தோறும் சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். பஞ்சமுக ஸ்தோத்திரத்தை சொல்லி வாருங்கள். மன அமைதியும் தைரியமும் ஏற்பட்டு உங்களுடைய எதிர்கால சிறப்புக்கான அமைப்பை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளும் அமைப்பை அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியான குருவும் யோகாதிபதியான செவ்வாயும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த மாதம் ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல குரு.
இந்த ஒரு மாதம்தான். அடுத்த மாதம் உங்கள் லைஃபே மாறப்போகுது. ஆனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா கூட சண்டை, அப்பா வழி பங்காளிகள் கூட சண்டை, சொத்து பிரிக்கிறதுல சண்டை, அப்பாவுடைய சொத்து வாங்குறதுல சண்டை, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கோபப்பட்டு சண்டை போடுவீங்க. ஆனால் வெற்றி உங்கள் பக்கம்தான். அந்த வெற்றியை அடையிறதுக்காக பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெயிப்பீங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், அவ்வளோதானே தவிர இந்த மாதம் கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும். அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா சனியும் செவ்வாயும் இணைந்து 12ஆம் இடமான, அதாவது காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்க. அதனால் பல பேருக்கு பல விதத்தில் இழப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஒருத்தருக்கு அப்பா வழியில் இழப்பு, ஒருத்தருக்கு அம்மா வழியில் இழப்பு, ஒருத்தருக்கு சகோதரர்கள் வழியில், ஒருத்தருக்கு கணவன் மனைவி உறவில், இப்படி ஏதாவது ஒரு இழப்பை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னேன். அதுவும் குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் தந்தையால் ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகள், நஷ்டங்கள், இழப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பார். எப்போ அப்படின்னு கேட்டால் மாத கடைசியில். ஏன்னா மே 11ஆம் தேதி தான் அவர் பயிற்சி ஆகிறார், உங்கள் ராசிக்குள்ளே வரார். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி செலவுகளை அதிகப்படுத்துகிறார். இதில் 10ஆவதுக்கு கடனை ஜாஸ்திப்படுத்துகிறார். அதை பற்றி கவலைப்பட வேணாம். கடன் வந்ததுன்னா உங்களுக்கு பணம் வரும்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு கடன் எப்போ கொடுப்பான்னா உங்களால் பணம் கட்ட முடியும், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் கடன் கொடுப்பான். என்கிட்ட பணமே இல்லை சார், வருமானமே இல்லை சார்னால் எவனும் கடன் கொடுக்க மாட்டான். அதனால் உங்களுக்கு வருமானம் இருக்குதுன்னு அர்த்தம். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து ஏற்படும். ஏன்னா 2ஆம் வீட்டதிபதியான சூரியன் உச்சபலத்தை அடைகிறார். தசமஸ்தானத்தில் தொழில் சிறக்கக்கூடிய நேரம், உத்தியோகம் சிறக்கக்கூடிய நேரம், வியாபாரம் சிறக்கக்கூடிய நேரம், முதலீடுகள் சிறக்கக்கூடிய நேரம், நிலம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரக்கூடிய நேரம். இதில் கடகராசியில் பிறந்த விவசாயிகள் பெரிய வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக சொத்து வாங்கலாம், புதுசாக நிலம் வாங்கலாம், வண்டி வாகனம் சேர்க்கை, டிராக்டர் போன்ற விஷயங்கள் வாங்கலாம். நீங்கள் உங்களை இத்தனை நாளாக மேனுவலாக இருந்த விஷயத்தெல்லாம் மெக்கனைஸ்டாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள், அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் 1, 2, 8, 9, 10, 11, 12, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிலேருந்து 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் தடைகளை போக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். ஆனால் பேசுகிற பேச்சினாலேயோ இல்லை உங்களுக்கு வரவேண்டிய அதிர்ஷ்டத்தில் தடையை ஏற்படுத்தினாலேயோ வரக்கூடிய சங்கடங்கள் எண்ணிக்கைன்னா சந்திராஷ்டம நாட்கள். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 44 நிமிடங்கள் முதல் ஏப்ரல் 15 காலை 9 மணி 37 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதை கெடுக்கிறதே உங்கள் வாய் தான். இந்த சொல்லுவாங்க தெரியுமா, உன் வாயில் சனிடான்ட்டு. உங்களுக்கு சனி வாயில் கிடையாது, ஆனால் உங்களுடைய எண்ணத்தில் சனி இருக்கும். அதனால் அதை தப்பாக வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு ஒருத்தர் வந்திருப்பார், ஆனால் அவர்கிட்டயே நீங்கள் குத்தம் கண்டுபிடித்து சண்டை போட்டு சங்கடப்படுத்துவீங்க. இதில் 10ஆவதுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் மருத்துவ ரீதியான தேவைகள் குழந்தைகளுக்கோ பெற்றோருக்கோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயார் வழியில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம், அல்லது வீடு மனை வண்டி வாகனம் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் எந்த விதமான நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கடன் வாங்கி கட்டாமல் இருந்திருப்பீங்கன்னா அந்த கடனை இப்போ அவங்க நோண்டுவாங்க, அந்த சிபில் எடுப்பாங்க. இது நீங்கள் கட்டலை, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. இது கிரெடிட் கார்டு சம்மந்தமாகவும் இருக்கலாம், பர்சனல் லோன் சம்மந்தமாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த கடகராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகின்ற காரணத்தினால குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வார்த்தைக்கு பலம் சேர்க்கக்கூடிய நேரம் இது.
உங்கள் குடும்பத்தில் பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டு, சரி அக்கா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, பெரியம்மா சொல்லிட்டாங்க, சித்தி சொல்லிட்டாங்க, இவங்க சொன்னது தான் கேட்கும். அந்தளவுக்கு உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் இந்த மாதம் 19ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வராரு. பாதகாதிபதி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால பெருசாக கெடுதல் கிடையாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக இருந்தாலும் சனியின் பார்வையில் வர்றதுனால ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்டவனை கெடுத்துடுறதுனால நல்லவர்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்லவைகளே நடக்கும் வாய்ப்பு ஏற்படும். இந்த கடகராசியில் பிறந்த நபர்கள், ஆண் பெண்கள், அதுவும் குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சக்ஸஸ் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் முதல் ஒரு 15 நாளில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. கொஞ்சம் வேலைக்கு போகிறதுல ஒரு சின்ன தேக்கத்தை ஏற்படுத்துவீங்க. வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுறேன் அப்படின்லாம் பண்ணுவீங்க. ஆனால் இதனால் உங்களுக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இந்த குவாரி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று உங்களுடைய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ வண்டி வாகன வகையிலையோ கொஞ்சம் இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருந்தாலும் அது பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஒரு சேஞ்ச் தான் நடக்குமே தவிர கஷ்டம் கிடையாது. உங்களுடைய நீண்ட நாள் முதலீடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் அது 19ஆம் தேதிக்கு மேலே தான் நல்ல செய்திகள் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ திருமண விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் ஆகிடுது சார், எங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த செவ்வாய் பயிற்சி ஆனதற்கு பிறகு சுக்கிர பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி பிட்வீன் 2 to 19th ஏப்ரல் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்பட்டாலும் 19th ஏப்ரலுக்கு அப்புறம்தான் வம்ச விருத்தி ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அனாவசியமான மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கடகராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி திதி, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி பௌர்ணமி, அதுலேருந்து அஷ்டமி 8வது நாள், அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஏப்ரல் 8 இல்லை 9ஆம் தேதி, 7 இல்லை 8 அந்த தேதிகளில் வரக்கூடிய அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பிறந்த கிழமையில், அதாவது நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்களோ அந்த கிழமையில் நாய்களுக்கு வந்து அது எந்த நாயாக இருந்தாலும் சரி, கருப்பு நாயாக இருந்தால் இன்னும் விசேஷம், அதுக்கு வந்து ஒன்றா தயிர் சாதமோ இல்லை பிஸ்கெட்டோ போட்டுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பைரவரின் அருள் கிடைத்து உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் குறைவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத பதிவு. இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார். இத்தனை நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தோல்வி பயம் இருந்திருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் இழப்பு ஏற்பட்டுருமோன்னு பயம் இருந்திருக்கும். இப்போ ஒரு வைராக்கியம் வரும் பாருங்கள். அதுவும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தாண்டட்டும், 14 வரட்டும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷத்தன்மை, இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, உனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற மிருகம் எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு, உனக்குள்ளே முழிச்சிட்டு இருக்கிற மிருகம் எனக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு, எழுப்பிடாதுன்னு. இப்போ நீங்கள் எழுப்ப வேண்டாம், தானாக எழுந்திரிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்தோடு செயல்படுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் உங்களை ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சனி சூரியன் சேர்க்கை, யார்கிட்ட பேசினாலும் சரி வச்சு விளாசி தள்ளுவீங்க. யார் உங்களை கிண்டல் பண்ணால் கூட நீங்கள் அவ்வளோதான் காலி, அவங்க காலி. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆக்ரோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகள் வந்து அப்படியே வெறித்தனமாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இதில் 10ஆவதுக்கு 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயும் பயிற்சி ஆகிறார் 8ஆம் இடத்துக்கு. செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டதிபதி, பித்ரு ஸ்தானாதிபதி, பித்ரு காரகனோடு சேர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், தந்தை வழியில் உங்களுக்கு பெரிய பலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். தந்தை மூலமாக உதவிகள், தந்தை வழி உறவுகளால் உதவிகள் கிடைப்பது,
அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் உங்களை தேடி வந்து இனிமேல் நான் இருக்கேன்ப்பா, உனக்கு நீ என்ன வேணுமோ என்கிட்ட கேள்வி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிம்பார். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்ன கொஞ்சம் கோபத்தையும் செயல்படுத்துவாங்க, கொஞ்சம் எதிரித்தனமாக செயல்படுவாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு சப்போர்ட் ஜாஸ்தி இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எதிரித்தனம் ஜாஸ்தி இருக்கா, சப்போர்ட் இருக்கான்னு கேட்டால் சப்போர்ட் தான் ஜாஸ்தி. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஏப்ரல் 14க்கு மேலே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள், தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெகு சிலருக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் அப்பா ஸ்தானத்தில் இருந்து அப்படியே தலையில் மண்டையில் அடித்து வேலை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷத்தன்மையாக இருப்பீங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ராசியில் பிறந்தவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் ஏப்ரல் 3, 4, 5, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15ஆம் தேதி காலை 9 மணி வரை. அதன் பிறகு 18, 19, 20, 21, 23, 26, 27, 28, 29, 30 இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். காரிய வெற்றியை தரும். தடுமாற்றத்தை தரக்கூடிய நாட்கள் அல்லது குழப்பங்களையும் எதிரிகளையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 15 காலை 9 மணி 37 நிமிடம் முதல் ஏப்ரல் 17 மதியம் 12 மணி 3 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் உங்களுக்கு மனசு சொல் பேச்சு கேட்காது, நீங்கள் நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. அன்றைக்கி அந்த நாட்களில் எதையாவது சொல்லி யாராவது உங்கள் மனசை காயப்படுத்திட்டு அன்றைக்கி ஃபுல்லாக புலம்பிட்டு இருப்பீங்க. 15, 16, 17 உங்களுக்கு நிம்மதியும் இருக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது இளம் வயது ஆண் பெண்கள் காதல் வயப்பட்டுள்ளவர்கள் இல்லது திருமண விஷயத்தில் தேக்க நிலையில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் உங்களுக்கான அந்த பார்ட்னர், ஆப்போசிட் பார்ட்னர் உங்களை சங்கடப்படுத்திட்டு காயப்படுத்தி சண்டை போட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. அது ஒன்றா நீங்கள் தப்பு பண்ணுவீங்க, இல்லாட்டி அவங்க தப்பு பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுவும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய உக்கிரத்தை அவங்களால தாங்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஒரு நெருங்கிய உறவு உங்களை விட்டு பிரியும் சூழ்நிலை ஏற்படும். சண்டையினால் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இளம் வயது ஆண் பெண்களுக்கு. சார் நான் திருமணம் ஆகிடுத்து, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளார உங்களால் அடுத்தவங்க திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார் மைத்துனர், உங்கள் கணவர், உங்கள் குழந்தைகள், உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, யாராவது ஒருத்தரை குத்தஞ்சொல்லி நீ இந்த மாதம் சங்கடப்படுத்துவீங்க. இந்த மாதம் எல்லாருமே சொல்லுவாங்க, என்னாச்சு இந்த சிம்மராசியில் பிறந்த பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணுதுன்னு. குறிப்பாக பண விவகாரங்களில் உங்களுக்கு ஏமாற்றத்தை மிஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏமாற்றத்தினால் உங்களுக்கு மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பாகிட்டேயோ அம்மாகிட்டேயோ பிடிவாதம் படிக்காதீங்க. நீங்கள் பிடிவாதம் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிம்மதியை தராது. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சகஜ சூழ்நிலை இழப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். பண விவகாரங்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் தந்தையை உதவிக்கு நாடுவதற்கோ அல்லது தந்தை வழி உறவுகளை உதவிக்கு நாடுவதற்கோ முயற்சி எடுத்தால் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏப்ரல் 14க்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல உத்வேகத்தோடு செயல்பட்டு உங்களுடைய சுய முயற்சியில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் உங்கள் தந்தை விஷயத்திலும் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை ரீதியான மாற்றங்கள் அல்லது இழப்புகள் அல்லது குழப்பங்கள் மாத பிற்பகுதியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் பயிற்சியாகி சனியால் பார்க்கப்படும் பொழுது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி பேசி உங்களை அவமரியாதை பண்ணி வேலையை விட்டு இழப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களே உதவிகரமாக செயல்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காதல் விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் கேரக்டரை நீங்களே அசாசினேட் பண்ணிக்காதீங்க. சில பேர் தங்களுடைய கேரக்டரை தாங்களே தாழ்வு நிலைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க, குறிப்பாக நீங்கள் விவசாயம் சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அல்லது நீங்கள் வீடு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்கெல்லாம்
முதலீடு பண்ணலாமே தவிர அதுலேருந்து பெருசாக எடுக்க முடியாது. இப்போ இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் ரீப்பிங் பெனிஃபிட்ஸ். ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. இப்போ வேலையை தக்க வச்சுக்கிறது, பிஸ்னஸை தக்க வைக்கிறதே கொஞ்சம் பிரயத்தனப்படுற மாதிரி இருக்கும். உங்கள் கௌரவத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 10 பேர் இருக்க உங்களை கை காமிச்சு பேசுகிற மாதிரி சூழ்நிலையில் நீங்களே போய் நிற்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த இடத்துலையும் உங்கள் சுய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி செயல்படாதீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடுவதற்கு முயற்சி எடுக்கலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள், கடல் கடந்த தொழில் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது மேலதிகாரிகள் உங்களை கடைசி நேரத்தில் தே வில் லெட் யூ டவுன். இல்லைப்பா சாரி, என்ன பண்ணுறது, நான் உனக்காக எவ்வளோ பேசினேன், மேனேஜ்மெண்ட் வந்து உன்னை வந்து பேப்பர் போட சொல்லிட்டாங்க, இல்லாட்டி உங்களை வந்து வெளியில் அனுப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களே உங்களை வெளியில் அனுப்புறதுக்கான முயற்சியும் எடுத்துகிட்டு அதை அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அவர்களுடைய முக பாவத்தை வைத்து கண்டுபிடித்து கொள்வது நல்லது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாகிறாரு. அதனால் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த ராசியில் பிறந்த ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்கும் ஃபினான்ஷியல் ட்ரபுள் வரக்கூடிய மாதம் இது. அதுவும் 10ஆம் தேதிக்கு மேலே ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட் ஆவீங்க. 10 பேர் நெருக்கிற மாதிரி இருக்கும். கடன் கொடுத்தவனும் நெருக்குவான், உங்ககிட்ட கடன் வாங்கினவனும் இன்னும் கொடுன்னு கேட்பான். இதில் 10ஆவதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி ஈதிபாதியான கதையில் ஒரு கார்னரில் எலி மாட்டினா மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா சார், எங்களுக்கு பரிகாரம் கிடைக்குமா, நாங்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரகாண்டம் வாராவாரம் படிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும், சனிக்கிழமை முடியணும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும், சனிக்கிழமை முடியணும். ஒரு வாரத்தில் அந்த சுந்தரகாண்டத்தை படிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் படிச்சுட்டு வாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 4 வாரம் இருக்குன்னா 4 தடவை சுந்தரகாண்டம் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே சுந்தரமாக மாற்றக்கூடிய ஆற்றலை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு உண்டான சிக்கலிலிருந்து விடுதலை கொடுப்பார். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பதிவு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைன்னு ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். குறிப்பாக 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு, சனி அங்கே இருக்கார், சூரியன் இருக்கார். கிட்டத்தட்ட 3 முக்கிய எதிரிகள் அங்கே சேர்ந்துருக்காங்க 7ஆம் இடத்துல. காதல் விஷயத்தில் தோல்வியை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தந்தை விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி பங்காளிகள் வகையில் எதிர்ப்புகள் வலுக்கும். அவங்க கூட சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை. சார் நல்லதே சொல்ல மாட்டிங்களா, எப்போ பாரு இதே சொல்லிகிட்டு இருக்கீங்க சார், இப்படி தான் இருக்குது நிலைமை, நான் உண்மையை சொல்லணும்னு பார்க்குறேன், பொய் சொல்லி உங்களை ஏமாற்றணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது. பொய் சொல்கிறதுனால என்ன ஆகும்னா இப்போ நான் தப்பிச்சிருவேன், ஆனால் அடுத்த மாதம் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலைன்ட்டு ஒரு கமெண்ட் வரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நான் உண்மையை சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இதில் நல்ல விஷயம் எப்படின்னா, உங்களுக்கு இப்போ தசாபுக்திகள் சாதகமாக இருந்ததுன்னா பெருசாக பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். ஸோ அதனால் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த கம்பி மேலே அந்த ரோட்டில் வந்து ஒரு கம்பியை கட்டி அது மேலே கம்பை வச்சுட்டு நடப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. யூ ஹாவ் டு வாக் ஆன் அ டைட் ரோப். ஒரு இழுத்து கட்டின கம்பி மேலே நீங்கள் நடக்க போகிறீங்க. பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதில் 10ஆவதுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் 11ஆம் இடத்துக்கு வரதுக்கான நேரம். பதவி உங்களை தேடி வரும். இந்த வீட்டில் பிரச்சனை, இல்லை ஆஃபீஸில் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனை. இப்போ பதவி வருது. இந்த பதவியை ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. பதவி ஆஃபீஸில் வந்தால் பரவாயில்ல, பொது வாழ்க்கையில் வந்தால் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க சுற்றமே உங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது பதட்டத்தை தரக்கூடிய வகையில், அதாவது உங்கள் மண்டை வெடிக்கிற அளவுக்கு இருக்கும் டென்ஷன். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை குடும்பத்தார் மூலமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். அது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொலேஷ். இந்த மாதத்துக்கான சாதகமான நாட்கள் ஏப்ரல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கண்டினியூஸாக 1 to 10. அதுக்கப்புறம் 15, 16, 17. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 30ஆம் தேதி வரைக்கும் 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே டென்ஷனோடு தான் இருப்பீங்க.
எப்போ பாரு உங்கள் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கும். உங்களை பார்க்குறதுக்கே பயப்படுவாங்க. உங்கள் அப்பா அம்மா பார்க்குறதுக்கே பயப்படுவாங்கன்னா உங்களை சுற்றி நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? இதில் நண்பர்கள் செய்யக்கூடிய தப்புகளை நீங்கள் தான் திருத்துற மாதிரி இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, தம்பி என் பையன் கொஞ்சம் சரியில்லை, அவனை திருத்துப்பா. ஆக்சுவலாக அவன் திருந்துறதுக்கு உண்டான வழியை தடுக்கிறதே நீங்களாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் பாதிப்பை ஏற்படுத்தாது. அவங்க அப்பா அம்மா உங்கள் பேரில் வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவனை திருத்தினீங்கன்னா இவன் உங்களை வந்து தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா புலி ஆடு புல்லுக்கட்டு. ஒரு போட்டில் வந்து புலி ஆடு புல்லுக்கட்டு இருக்குது. புலியும் ஆட்டையும் விட்டால் புலி வந்து ஆட்டை அடிச்சிடும். ஆட்டையும் புல்லுக்கட்டையும் விட்டால் புலி வந்து உங்களை அடிச்சிடும், ஆடு வந்து புல்லுக்கட்டை சாப்பிட்ரும். சரி, புலியும் புல்லுக்கட்டையும் விடலாம் அப்படின்னு சொன்னால் அந்த புலி உங்களை அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அங்கே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டக்கூடிய வகையில் இருக்குது. நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நண்பனை திருத்துறதா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டக்கூடிய வகையில் இருக்குது. இதில் வந்து பிரச்சனை எங்கே வரும்னா, உங்களுடைய செலவுகளை தரக்கூடிய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் நாட்கள் என்னென்னா சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி, ஏப்ரல் 17ஆம் தேதி மதியம் 12 மணி 3 நிமிடங்கள் முதல் ஏப்ரல் 19ஆம் தேதி மதியம் 12 மணி 31 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் உச்ச சூரியனோடு இருப்பார். அந்த இடத்துல அவருக்கு பவர் கிடையாது. அதனால் பாதகாதிபதி உச்சமடையாமல் நீச்சம், அதாவது பவர் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஆனால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் பாதிக்கிறதுனால சில இடத்துல உங்களுக்கு உங்களுடைய கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பண வருமானத்தில் தேக்க நிலை, தடுமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. குடும்ப விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை. அதே சமயம் இந்த மாதம் இந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்கள் தந்தையே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை, பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடம் போகும்பொழுது அந்த சமயத்தில் மீண்டும் ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. இந்த மாதத்தில் இந்த சுய தொழில் செய்பவர்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். சார் இப்போ தான் சார் நல்லதே சொல்கிறீங்க, கரெக்டாக உங்களுக்கு அதானே தோன்றுறது? அதுதான் இப்போ நான் சொல்கிறேனே. ஏன்னா குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த குருவுடைய பலன் மாத பிற்பகுதியில் தான் 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அதனால் வருமானம் மாத பிற்பகுதியில் ஜாஸ்தியாகும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குரு சாதகமான இடத்துக்கு போயிட்டுருக்கார். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான நேரம். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் லாபம் பெருக்கிறதுக்கான சூழ்நிலை வருது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை தலைநிமிரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த மனஸ்தாபம் விலகும். ஆனால் பங்காளி சண்டை இருக்குங்க. அதை அவங்கக்கிட்ட என்ன பண்ண முடியும்? சொத்து பிரிக்கிறதுல சண்டை இருக்குது. அதனால் நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்களும் பிடிவாதத்தில் ஈகோ, நான் அவங்களே விட்டு கொடுக்கல, நான் எதுக்கு நிற்கணும், நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும். உறவுகள் விஷயத்தில் நீங்கள் பகைமை உணர்வை வெளிப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொன்னது போல் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை நிமித்தமான இடமாற்றம் ஏற்படும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத பிற்பகுதி வேலையை தரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா தாயார் சம்பந்தமான ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என்ன கொஞ்சம் தாயாருக்கு மனஸ்தாபம் இருக்கும். அது என்ன மனஸ்தாபங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். அதனால் திருமணத்தை பற்றியே பேசாதீங்க. கல்யாணங்கிறதே இப்போ உங்களுக்கு இல்லை, இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இல்லை. அதனால் சார் குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்குமென்னு சொன்னீங்கன்னா அது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவும் நிம்மதியை தராது. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த கன்னி ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகள் பண்ணலாமே தவிர அதிலேருந்து பணத்தை எடுக்க முடியாது. யூ cannot take back the amount what you invested. அதனால் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் யோசனை செய்யுங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலர் சொந்த வீடு வாங்குவாங்க,
ஆனால் அந்த வீட்டை விற்க முடியாது, அந்த வீட்டில் போய் கொடுத்தனமும் பண்ண முடியாது. எப்போ கொடுத்தனம் பண்ணலான்னா இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சு தான். அது வரைக்கும் அந்த வீட்டை வாடகைக்கு தான் விடணும், இல்லை பூட்டி போடணும். ஸோ அதனால் இந்த மாதம் முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் அதனால் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதத்துக்கான பரிகாரம், அதாவது கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பரிகாரம் இருக்குது. ஒன்று சூரிய வழிபாடு, இன்னொன்று ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்லணும், அதனால் நீங்கள் நல்லது நடத்திக்கணும். இன்னொன்று உங்களுக்கு சூரியனின் வழிபாடு இருந்ததுன்னா அவர் எதிரியாக திரும்பாமல் இருக்கிறதுக்கு, உங்கள் தந்தை கூட மனஸ்தாபம், குடும்பத்தில் உறவுகள் வகையில் மனஸ்தாபம்னு சொன்னேன், இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹயக்ரீவரை வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆலோசனைகளை தரக்கூடிய நண்பன் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைந்திடும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதம் தேவையில்லாமல் சண்டையை வரவழைக்காதீங்க. நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, அடுத்தவங்களுடைய மனசை யோசிக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் பேசுகிறது நியாயமாக இருக்கும், ஆனால் அடுத்தவங்கக்கிட்ட பேசும்போது அதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் கோட் பண்ணி பேசுகிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2 நெகட்டிவ் பலன்கள், 2 நெகட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை, மாத ஆரம்பத்திலே செவ்வாய் வந்துடுறார். நீங்கள் பேசினா எதிரிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க, அதனால் கவனமாக இருங்க. குடும்பத்திலையும் அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது. தாய் தந்தையருடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் கொஞ்சம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. ஏன்னா செவ்வாய் எங்கே உக்காந்துருக்காருன்னா 6ஆம் இடத்துல உக்காந்துன்னு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒன்றா உங்களுடைய ஆரோக்கிய விஷயமோ இல்லை உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயமோ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். எதனால் செலவுகள்? உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். அதாவது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது தேவையில்லாமல் ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, இல்லை ஸ்கிட்டாகி விழுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தந்தைக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு இளைய சகோதரர்களும் உங்களுக்கு தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த மாதம் இந்த ஒரு மாதங்கிறது ஒரு ஏப்ரல் மாதங்கிறது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றி எதிரி இருக்காங்க, நான் இருக்கேன் சார், என்னை சுற்றி எல்லோரும் எதிரி அப்படிங்கிற லெவலில் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சில நன்மைகளும் ஏற்படுத்தக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தில் உண்டு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். ஏப்ரல் 3, 4, 5, 8, 9, 10, 15, 16, 17, 18, 19ஆம் தேதி மதியம் 12 மணி வரை, அதன் பிறகு 21ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் ஆரம்பித்து 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு குழப்பத்தை தரக்கூடிய சண்டை சச்சரவுகளை, எதிரிகளை சந்திக்கக்கூடிய, அதுவும் ஆஃபீஸில் சண்டை, ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி ரொம்ப இப்படி இருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட அவர்கிட்ட சண்டை போடுவீங்க. உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் மேலதிகாரிகள் உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. நீ சொல்கிறத நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ட்டு. உங்களுக்கு என்ன தோணும்? நீ சொல்லி நான் என்ன கேட்குறது, எனக்கு தெரியாதா? அப்படி அந்த ஈகோ கிளாஷில் தான் இந்த மாதம் நிறைய பேர்த்த நீங்கள் சந்திப்பீங்க. அவர்களால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த 19ஆம் தேதி ஏப்ரல் 19 மதியம் 12:30 மணிலேருந்து ஏப்ரல் 21 மதியம் 1 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்களில். நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கீங்க, இல்லை ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமலும் இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்குறீங்க, வீட்டில் ஒன்றா ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு ஏசி ஃபாக வாங்குறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் உங்களுடைய பெட்ரூமில் ஏதாவது ஒரு அடிஷ்னல் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது கடனில் வாங்குறீங்க. கடன் ஜாஸ்தி ஆகும், ஒன்றுமே இருக்காது. சிம்பிளாக அதை வாங்கி அதை ஏற்கனவே நல்லா ஓடிட்டுருக்கிற ஏசி இந்த மாதம் ரிப்பேர் ஆகிட்டு அதுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி ஏதோ ஒரு விஷயம் கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் யாருக்கு நல்லது அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஸோ விவசாயிகளுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும்
பெருசாக நஷ்டம் கிடையாது, வருமானம் ஜாஸ்தியாகும். அதாவது நிலத்தில் போட்ட பணம் இரட்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த அதில் வந்து ஏதாவது லேண்டை விற்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் வில்லங்க வருது. நீங்கள் லேண்டு வாங்குறீங்கன்னா அந்த லேண்டு வாங்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு சில பேர் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு எதிரித்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதி. இதனால் உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களால் இல்லை. ஸோ ஆப்போசிட் ஜெண்டரை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் தந்தை வழி உறவுகள், இந்த பங்காளி அண்ணன் தம்பி இருப்பான் பாருங்கள், அவன் தான் உங்களை அவமானப்படுத்துவான். 10 பேர் எதிர்க்க உங்களை ஏதாவது ஒரு நக்கல் பற்றி பேசிட்டு உங்களை சங்கடப்படுத்துவான். வெளியில் விடவும் முடியாது, சும்மாவும் இருக்க முடியாது. உங்களை ஏதாவது பண்ணணும்ட்டு கோபம் வரும். அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கோபம் இழப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தால், அதே மாதிரி சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார் 19ஆம் தேதி வரைக்கும். யாருக்கிட்டையும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ஒத்து வராது. யாராவது ஒருத்தர் உங்களை சங்கடப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் உங்களுடைய உறவுகளை அரவணைத்து செல்வதில் சங்கடம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் ஒரு விதமான மனஸ்தாபம். அம்மா கிட்ட பேசினாலும் சண்டை, அப்பா கிட்ட பேசினாலும் சண்டை, அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அண்ணன் தம்பி கூட பேசினாலும் சண்டை, அக்கா தங்க தேவையே இல்லை, எனக்கு எங்கள் அக்காவும் வேணாம், எனக்கு என் தங்கையும் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வேலை செய்கிற இடத்துல மறைமுக எதிரிகள் உங்களுக்கு குழிபறிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும், உங்களை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். அது அவனை அதனால் ஒரு லாபம் கிடையாது. அவன் ஃப்ரெண்டை கொண்டு வந்து அங்கே உட்காந்து வைக்கணும். ஸோ அவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு வழி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை சிக்கலில் மாட்டி வைக்கணும். அந்த சிக்கலில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால், அதாவது மீடியா தொழில், கலைத்துறை, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய நட்பு வட்டத்தில் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க பாருங்க, அவன் தான் உங்களுக்கு எதிரியாக செயல்படுவான். அதனால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு மேலே வருமானத்தில் குறைவு இருக்காது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதம் பிற்பகுதியில் தான் பண வருமானம் இருக்குது. மாத ஆரம்பத்தில் செலவுக்கேற்ற வருமானம் இருக்கும், சேமிப்பில் உங்களுக்கு தொய்வு இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மாதம் ஆரம்பத்தில் ஏதாவது ஆர்டி ஏதாவது இருந்திருந்தால் ஆர்டி உங்களால் பேமெண்ட் பண்ண முடியாது. 19ஆம் தேதிக்கு மேலே தான் ஆர்டியே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட்டு சம்பந்தமாக சில பேரை நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. படிக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த குழந்தைகள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள், துலாம் ராசியில் பிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தங்களுடைய வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இழப்புகள் அல்லது ஏமாற்றங்களை சந்திக்கிறதுக்கான நேரம் இது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 30ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரமே வரும். ஏப்ரல் 19, ஏப்ரல் 30 உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கஸ்டமர்கிட்ட முன்கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. கோபத்தில் வார்த்தையை விட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் வழக்கு விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் பொறுமை காப்பது அவசியம். இந்த மாதத்திற்கான பரிகாரம், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வதன் மூலமாக மன அமைதியை பெறுவதற்கான ஒரு அமைப்பை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இத்தனை நாளாக நீங்கள் வெளியில் தேடிட்டு இருந்தீங்க. யூ ஹாவ் டு இன்ட்ரோஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களை தேடணும். நான் யார், எதுக்காக இங்கே வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய தொழிலுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் ஏன் இப்படி எல்லார்கிட்டையும் சண்டை போகிறேன், ஏன் எனக்கு எதிராக எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நேரம். அதை உள்பக்கமாக திருப்புறதுக்கு லலிதா சகஸ்ரநாமம், லலிதையின் அருள் உங்களுக்கு அவசியம் கிட்ட வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் செய்யாத தப்புக்கு பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில பேர், அதுவும் இந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சார் எல்லாம் நெகட்டிவாகவே சொல்லுங்கள் சார், எப்போ பார் இதே சொல்லிகிட்ருக்கீங்க. நெகட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் தாங்க சொல்ல முடியும். உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் வந்து பொய் சொல்லி உங்களை வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க ஓஹோன்ட்டு இருப்பீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதம் எப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, இந்த மாதம் வந்து குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அதனால் எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குரு 2ஆம் வீட்டதிபதி குரு 9ஆம் இடத்துக்கு போக போகிறார் அடுத்த மாதம் 11ஆம் தேதி. அதனால் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே பெரிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. ஆனால் சனியால் பார்க்கப்படுவதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் குறைந்து கஷ்டங்கள் குறைந்து வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் 19ஆம் தேதிக்கு மேலே. இதில் தசமஸ்தானாதிபதியான சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சமடைகிறார். அதனால் வேலை சார்ந்த விஷயங்களில் இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, அதனால் உங்களுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீரும், கடனை அடைக்கும் சூழ்நிலை ஏற்படும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகி கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் முதல் 15 நாட்கள் சங்கடத்தை தரும். அதனால் சங்கடம் குறைவாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் 1, 2, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 வரை. அதுக்கப்புறம் 17, 18, 19, 20, 21ஆம் தேதி மதியம் 1 மணி வரை, 23ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிலேருந்து 24, 25, 26, 27, 28, 29, 30ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை தரும். எடுக்கக்கூடிய முயற்சியில் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஆனால் சில இடத்துல செய்யாத தப்புக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், அடுத்தது 7ஆம் இடத்துக்கு வராரு, 6ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு, உச்சமடைகிறாரு. அதனால் வேலை செய்கிற இடத்துல சில எதிரிகள், உங்களுடைய மேலதிகாரிகள் எதிரிகளாக இருந்தாங்கன்னா அவங்களால உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய நட்புகள் மூலமாக அதை சரி செய்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் ராசிநாதன் செவ்வாய் சனியோடு இணைகிறார். அதனால் கூட பிறந்தவங்க கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. சண்டை சச்சரவுகள், அடிதடி, கோர்ட்டு கேஸு, வியாபாரத்துலேயும் கோர்ட்டு கேஸுன்னு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு தொடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் அனாவசியமாக செலவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனாலுமே தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை. அதனால் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கோபத்தில் வார்த்தையை விடலாங்க, ஆனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பெரிய நடிகர் சொன்னார், கோபத்தினால உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாதுன்னு. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவீங்க. பதட்டமான சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 1 மணி 1 நிமிடம் முதல் ஏப்ரல் 23 மதியம் 3 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்துல குருவோடு இணைகிறார். குரு 9ஆம் இடத்தை நோக்கி போகிறார். அதனால் பெருசாக கெடுதல் இருக்காது. பட் பண வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் நீண்ட நாட்களாக யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வரத்துக்கான நேரம். அதுவும் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மூலமாக அந்த பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியான கடன் உதவிகள் அரசாங்க ரீதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சூரிய பயிற்சிக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நீங்கள் வேலைக்காக முயற்சி எடுத்து கொண்டு இருந்தால் இந்த மாத பிற்பகுதிக்கு மேலே, அதாவது 14th ஏப்ரலுக்கு மேலே கடல் கடந்த பயணம் ஏற்பட்டு அதன் மூலமாக வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா ஃபாரினில் இருக்கிறவங்க வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா பெற்றோரை சந்தித்து அகமகிழ்வதற்காக. அதில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக வழக்கு ஏதாவது இந்த கோர்ட்டு கேஸ், உங்களுடைய சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸுக்காக வந்தீங்கன்னா யூ வில் சக்சீட்.
ஸோ இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் சொந்தமாக இடம் வச்சுருக்க சார், அதை விற்க முடியாமல் இருக்கீங்கன்னா இந்த மாதம் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நல்ல விஷயம், 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபட பலத்தை அடையக்கூடிய வகையில் இருக்கிறனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த கவலைகள் விலகும். தாயார் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் தாமதத்தையும் தடையையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி சில பேர் உங்களை பேரில் கை காட்டி தப்பு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் குற்றம் சுமத்தும் நபரே அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். நான் தப்பு பண்ணலை, அதில் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்னா உங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தி அதிகமான வெளியூர் ட்ராவலை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இட் வில் கம் இன் யுவர் ஃபேவர். படிக்கின்ற குழந்தைகள், இந்த விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ படிப்பு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் படிக்க அந்த எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளார கொஞ்சம் நீங்கள் உடம்பு அவஸ்தைப்படும். அதுக்கு உங்கள் கூட இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்கள் மூலமாகத்தான் உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று அரசாங்கத்துக்கு வரி செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சில தப்பான வரியை செலுத்துவீங்க, சில லேட் ஃபீ கட்டுவீங்க, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். இந்த காரணம் பார்த்திங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு, கடைசியில் உங்கள் தப்பே இருக்காது, உங்களுடைய ஸ்டாஃப் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குறிப்பாக குடும்பத் தலைவிகள் அவங்க தான் இதை பண்ணணும். அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அம்மா அப்பா வச்சுட்டு குழந்தைங்க பண்ணலாம். அது என்ன பண்ணணுன்னா குலதெய்வ வழிபாடு, உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறது. ப்ளஸ் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சன்னியாசிகளை வணங்கி வர வேண்டும். வயதான சன்னியாசிகள் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜீவ சமாதி இருந்தாலோ அல்லது வயதான சன்னியாசிகள் உயிரோடு இருந்தால் அவங்கள தரிசித்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இது ரெண்டையும், குலதெய்வத்தையும் சந்நியாச தரிசனத்தையும் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவதூறுகளை விலக்குவதற்கான, அவதூறுகளிலிருந்து விலகி வருவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியில் பிறந்தோருக்கான ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுகக்குறைவு ஏற்படுகின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆல்ரெடி அப்படி தான் இருக்கேன், இன்னும் எங்களுக்கு சரியாகலை அப்படின்னா இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சிட்ருக்கீங்க. அடுத்தது குரு பார்வை. குரு அடுத்த மாதம் மே மாதம் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் கடைசியில் மே மாத கடைசியில் பயிற்சி ஆகிறார். மே 11லேருந்தே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். மே 1லேருந்தே தெரியும். இப்போது அதுவும் நல்லா இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே உங்களுக்கு அலைச்சல் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சனி சூரியன் சேர்க்கை. வீட்டில் இருந்தால் வீடு பிடிக்கலை, ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸ் பிடிக்கலை, சரி பார்க்கில் போய் உட்காரலன்னா பார்க்லேயும் உங்களுக்கு இரிட்டேஷன், எந்த இடத்துலையும் நிம்மதி இல்லை சார், எங்கே சார் போகிறது அப்படின்னா காரணம் என்னென்னா சனி சூரியன் சேர்க்கை மாத முற்பகுதியில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சனி சூரியன் சேர்க்கை எப்போ வரைக்கும் அப்படின்னா ஏப்ரல் 14 வரைக்கும். இதில் 10வதுக்கு செவ்வாயும் 4ஆம் இடம் வரார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானம் சுகம் கிடக்கூடிய சூழ்நிலை. இதில் 10வதுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்கள் உடம்பு அசௌகரியத்தினால அடுத்தவங்கக்கிட்ட எரிஞ்சு விழுவீங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை விஷயத்தில் நீங்கள் கோபப்படுற விஷயத்தில் பார்த்து அவங்க நடுங்குவாங்க. அதுவும் நீங்கள் ஆணாக இருந்து அவங்க மனைவியாக இருந்தாங்கன்னா அவங்க பாடு தின்னட்டும். நீங்கள் மனைவியாக இருந்து அவங்க ஆணாக இருந்தாங்கன்னா, உங்கள் கணவராக இருந்தாங்கன்னா உங்களால் அவங்களுக்கு பாதிப்பு, அவங்களால உங்களுக்கு சங்கடம். வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சரியாகும். எப்போ சரியாகும்னா இந்த மாதம் பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு மேலே. இதில் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரே, அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டால் சனி பார்வையில் வந்துடுறாரு. அதனால் பெருசாக நெகட்டிவ் கிடையாது.
ஒரு பாதகாதிபதி இன்னொரு பாதகாதிபதியை பார்ப்பதன் மூலமாக பாதகஸ்தானமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசி கெட்டு போகிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை வாங்கியாவது திருமணம் பண்ணு, கடனை வாங்கியாவது வீடு கட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வாங்கிட்டு அவஸ்தைப்படுறது நாங்கள் தானே அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள நேரம் வந்து விட்டது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் ஏப்ரல் 1, 2, 3, 4, 5ஆம் தேதி மாலை 5 மணி வரை, அதன் பிறகு 8, 9, 10ஆம் தேதி மாலை 6 மணி வரை, அதன் பிறகு 13 விடியற்காலை 3 மணி முதல் ஆரம்பித்து 14, 15, 18, 19, 20, 21, 22, 23 மதியம் 3 மணி வரை, அதுக்கு பிறகு 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தையும் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சில பேர் சந்திக்க முடியல, இந்த நாட்களில் முயற்சி பண்ணுங்கள், சந்திச்சிடுவீங்க. உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் கடன் விஷயத்துலையும் அந்த நாட்கள்லேயே முடிச்சு வரணும். ஆனால் இந்த சந்திராஷ்டம நாட்கள்னு வருது 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். 23ஆம் தேதி மத்தியானம் 3:15 மணிலேருந்து 25ஆம் தேதி ராத்திரி 8 மணி 6 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மன கஷ்டத்தை தரக்கூடிய எதிரிகளால் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா மனசு அலபாயும் அந்த நாட்களில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார், கோபமாக இருக்குது, அப்படி எரிச்சலாக இருக்குது அப்படிம்பாங்க தெரியுமா. அந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்து வந்த தடைகள் விலகினாலும் உங்கள் குடும்பத்தில் கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சனி 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஆனால் அந்த சுக்கிரனுக்கு போகும்பொழுது கெட்ட பேர் போகும். ஸோ ஒரு விதத்தில் நல்ல பலன் ஏற்பட்டாலும் மறு விதத்தில் சங்கடமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதத்தில் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக குடும்ப கௌரவத்தை தலை தூக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். சூரியன் 9ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக 5 வருஷம் ஆச்சு சார், 8 வருஷம் ஆச்சு சார், எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்காங்க, சில குழந்தைகள்லாம் வருவா ஆற்றுக்கு வந்துட்டு, சார் நாங்கள் முதல்ல வந்து ஆரம்பத்தில் கல்யாணம் ஆன புதுசில் வந்து லைஃப்பை பிளான் பண்ணோன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை அபார்ட் பண்ணிட்டோம் சார். இப்போ எங்களுக்கு குழந்தை ஆசை தேவைப்படுது, எல்லோரும் எங்களை பார்த்து ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் வரல அப்படின்ட்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது என்ன தான் மெடிக்கலாக நம்ம உயரத்தில் போய் நின்னாலுமே உலகத்தில் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைந்தாலும் இந்த இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அது கிடைக்கும் போது தவிர்க்கிறது முட்டாள்தனம். அந்த தப்பை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. நீங்களாக ஏதாவது பண்ண போக அது உங்களுடைய ஆரோக்கியத்தை, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுய தொழில் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய நேரம். லாபம் வந்து 10% வந்தால் பரவாயில்ல, ஆனால் வரதே 1%, 2%. இப்போ இந்த மாதம் 15%, 20% ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு லாபம் பெருகக்கூடிய நேரம், பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படக்கூடிய நேரம், கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான நேரம் இது. வியாபாரிகளுக்கு அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் விலகும், வியாபார ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பேங்க் லோன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம், யூ கேன் ட்ரை ஃபார் இட். ஏப்ரல் மாதம் 20 தேதிக்கு மேலே உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் தாமதம் ஏற்படுறதுனால தாயாரின் மனஸ்தாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் சொத்து ஏதாவது ஒரு சொத்து, உங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார், ஆனால் உங்கள் அப்பாவோட சொத்து பிரிக்கப்படலை அப்படின்னா அது ஒரு கிராமத்தில் இருக்குது, அதுலேருந்து ஒரு பாதி சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மாத பிற்பகுதியில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால படிப்பில் கெட்டியாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை விலக்கும் சூழ்நிலை ஏற்படும். அதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகளுடன் மனசு விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த தனுசு ராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதனால் உடல் சோர்வு, உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அடிமை தொழில் செய்பவர்கள், அடுத்தவங்கக்கிட்ட வேலை பண்ணுறவங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, இந்த மாதிரி எந்த தொழில் பண்ணாலுமே உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான நேரம் இது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரம் நீங்கள் பிறந்த கிழமை மட்டுமல்லாது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில், நீங்கள் பிறந்த கிழமையோட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கருப்பு பசுமாடுக்கு செவ்வாழைப்பழம் கொடுத்து வாருங்கள். அந்த செவ்வாழைப்பழம் கொடுப்பதன் மூலமாக அந்த ஐந்தறிவு ஜீவனின் வயிற்றுப்புண் ஆறும் பொழுது உங்களுடைய ஆரோக்கிய புண் ஆறி உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். மகர ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு நிரந்தர வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வேலை விஷயத்தில் பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடந்த ஒரு 7-8 வருஷமாக இல்லை 10 வருஷமாகவே நீங்கள் ஒரு இடத்துல நிரந்தரமாக இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போயிட்டே இருந்திருப்பீங்க. அதாவது நீங்கள் வாடகை ஒழுங்காக கொடுத்தாலும் அந்த வீட்டு ஓனர் உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் வாடகையே கொடுத்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். இது பத்தாததுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை. கடந்த சில வருடங்களாகவே உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் குழந்தைகள் எல்லாராலையும் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் தோல்விகளை சந்தித்து வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு சாதகமாக மாறுறது. எப்போத்துலேருந்து மாறுறது அப்படின்னா, இந்த மாதம் ஆரம்பம், அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பத்துலேருந்தே நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். இதில் உங்களுக்கு சாதகமான நாட்கள், காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஏப்ரல் 3, 4, 5, 6, 7, 10ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 11, 12, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 28, 29, 30 இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். நீங்கள் இந்த நாட்களில் நீங்கள் போய் வேலைக்கு முயற்சி எடுக்கலாம், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம், உங்களுடைய பிஸ்னஸில் புதிய முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திக்கலாம். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 இரவு 8 மணி 6 நிமிடம் முதல் ஏப்ரல் 28 விடியற்காலை 3 மணி 36 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற கேதுவோடு இணையிறதுனால நீங்கள் பேசுகிறது அடுத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். எப்படி பேசுவீங்கன்னா, ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவீங்க, அவங்க பேரில் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுவீங்க. ஆனால் அவங்களோட வீக் பாயிண்ட்டை அந்த இடத்துல அப்படியே லூஸ் டாக்காக விட்டுருவீங்க. இதுதான் பிரச்சனையே. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் குடும்ப விஷயத்தையும் அதே மாதிரி வெளியில் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய கடுமையான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் உடம்பு அசதி ஏற்படுமே தவிர உடம்பில் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. உடம்பில் சூடு ஜாஸ்தி ஆகும். வயிறு சம்பந்தமான சங்கடங்கள், அஜீரண கோளாறு, பித்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியான 9ஆம் வீட்டதிபதியான புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் தாமதத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். 30ஆம் தேதி வரைக்கும் தாமதமாகும். 30ஆம் தேதிக்கு மேலே அது ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வழக்கு சம்பந்தமான முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் அல்லது தள்ளி போகும். தந்தை மூலமாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தந்தையால் ஏற்படாது, தந்தையை சுற்றி இருக்கக்கூடிய சில உறவுகளால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுத்தாலும் அது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் 19ஆம் தேதிக்கு மேலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது
உடம்புல உஷ்ணத்தினால சளி தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய ஆசைப்பட்ட படிப்பில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குழந்தைகளால் பெற்றோருக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம் இது. ஆனால் உங்களுடைய குழந்தைகள் திருமண விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்காலம் கருதி அவங்க எந்த திருமண விஷயத்தில் எந்த தப்பும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த காதல் வயப்படுவது, காதலில் கலப்பு மனம் செய்வது, கலப்பு மனம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் பண்ணக்கூடிய அந்த நபர், உங்களுடைய பெண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நபர் ஒழுங்கான நபரான்னு விசாரிங்க. ஏன்னா இப்போ நிறைய ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபால்ஸ் ப்ராமிஸில் போய் விழுந்துட்டு குழந்தைங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. சில குழந்தைகள்லாம் என்கிட்ட வராங்க, தப்பான விஷயத்தை பண்ணிவிட்டு இப்போ அப்பா அம்மா சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்காங்க, ஆனால் குத்தி காமிச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இந்த மகர ராசியில் பிறந்தவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் இடமாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற மாதம் இது. ஏப்ரல் 14 சூரிய பயிற்சிக்கு அப்புறம், அதாவது சித்திரை மாத பிறப்புக்கு அப்புறம் உங்களுக்கு இடமாறுதல், பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் 8ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால சில சமயம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படும். எதிரிகள் கொஞ்சம் பலம் பெறுகிறார்கள், ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யூ ஹாவ் தி அத்தாரிட்டி டு டாக். அதனால் நீங்கள் பேசி ஜெயிச்சிருவீங்க. இந்த மகர ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் ஒரு பெரிய செய்தி, அரசாங்க செய்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கான அமைப்பை தரக்கூடிய மாதம் இது. அதனால் அரசியல் துறை சார்ந்தவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் நல்ல அந்யோன்யம் ஏற்படுறதுனால நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகள் கூட ஒன்று சேருவதற்கான அமைப்பை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் நட்பு ரீதியாக பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ், கணவன் மனைவி உறவு, லவ் அஃபேர் உறவு எல்லாத்துலேயுமே ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரிந்திருக்கும் உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் சொன்ன வியாபாரிகள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், சொந்தமாக நிலம் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நல்லது. உங்கள் அப்பா தன்னுடைய பணத்துலேருந்து ஒரு பங்கு கொடுத்து இந்த அப்பா வாங்கிக்கோ அப்படின்னாங்கன்னா அந்த பணத்தை விடாதீங்க. இல்லைப்பா என்கிட்ட பணம் இருக்குது நீங்கள் வேணால் உங்கள் பணத்தை நிறுத்திக்கோங்க, உங்கள் அப்பாக்கிட்டேருந்து ஒரு 10 ரூபாயை வாங்கி போட்டு பண்ணுங்கள். அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய நேரம் இது. அதே சமயம் பார்த்திங்கன்னா சில வழக்கு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வாக்குவாதத்தில் முடிவடையும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசணும். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்கள்கிட்ட ஒரு ஃபைட்டிங் ஆட்டிடியூட் இருக்கும். யாராவது பேசுனாங்கன்னா அது எப்படி நீ என்ன கேட்குறது? இப்போ வண்டியில் போயிட்டுருக்கீங்க, எவனோ ஒருத்த குறுக்கில் வந்துட்டான்னா அவன்கிட்ட சண்டைக்கு போவீங்க. ஸோ யூ வில் ட்ரை டு பர்சுவேட் பீப்புள் ஆர் யூ ட்ரை டு ஓவர் கம் பீப்புள், ஓவர் ரூல் பீப்புள். அடுத்தவங்களை டாமினேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த எண்ணத்தை விட்டுருங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு, அதுவும் குறிப்பாக கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணக்கூடிய வேலை செய்கிறவங்க, அதே சமயம் அரசாங்கத்துக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை பண்ணுறவங்க, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கள்லாம் தங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் இந்த நிலத்துக்கு அடியிலேருந்து வரக்கூடிய பொருட்களை வாங்கி விற்கிறவராக இருந்தால், இந்த பெட்ரோல், கேஸ், சிலிண்டர், இந்த மாதிரி பொருட்கள் கான்ட்ராக்ட் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணுறவர், இல்லாட்டி விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள்லாம் அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விநாயகருக்கு உண்டான காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்குது. காரிய சித்தி மாலை, விநாயகருக்கான காரிய சித்தி மாலை, இதை தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நிலம் அல்லது உங்களுடைய
வண்டி சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. காரு, டூ வீலரில் போகும்போது கொஞ்சம் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த காரிய சித்தி மாலை படித்தாலுமே ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். கும்பராசியில் பிறந்தோருக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாத சனி நடந்துட்டுருக்கு. 7.5 சனியில் கடைசி 2.5 வருஷம். பணப்புழக்கம் சார்ந்த விஷயங்கள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வருமானம் வருதோ இல்லையோ, ஆனால் செலவு மட்டும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நிறைய விஷயத்தை செலவு பண்ணுறீங்க. ஆனால் இந்த செலவுனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, உங்களுக்கு குடும்பத்தில் சில எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கூட இருக்கிறவங்களே, உங்கள் மனைவியோ, உங்கள் கணவரோ, உங்கள் குழந்தைகளோ, உடன்பிறப்புகளோ, எதுக்கு இந்த செலவு பண்ணிகிட்ருக்க, படாடோபத்துக்கு செலவு பண்ணுறியா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் அடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால 2ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் சேர்க்கை. வாக்குவாதம்னா குறைச்சலே கிடையாது, சண்டை. நீங்கள் வாயை திறந்தாத நெருப்பு தான். இந்த டிராகன் ஒரு மிருகம் உண்டு, அது வாயை திறந்தால் நெருப்பு தான் வரும். உங்களுக்கு அப்படி இருக்குது. நீங்கள் பேசினா ஒரு பிரச்சனை, நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தால் இன்னொரு பிரச்சனை. ஸோ பிரச்சனைக்கும் உங்களுக்கும் என்னமோ ஜென்மாந்திர பந்தம் ஏற்படுகின்ற நேரம் இது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசுகிறத நிதானமாக பேசுங்க. வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாயை திறக்காமல் இருந்தாலும் பிரச்சனை தான். ஆனால் வாயை திறக்காமல் இருந்தால் உங்களால் வராது, அடுத்தவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறத குறைங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கெட்ட பேர் வராமல் காப்பாற்றுறாரு. ஆனாலும் அது நிரந்தரம் கிடையாது. இன்னும் 1 மாதம்தான். அதுக்கப்புறம் சனியினால் பாதிப்பு வராது. குரு 6ஆம் இடத்துல மறையிறதுனால நீங்கள் பேசாமல் இருந்து பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கான சாதகமான நாட்கள் ஏப்ரல் 5, 6, 7, 8, 9, 10ஆம் தேதி மாலை 6 மணி வரை, 13ஆம் தேதி விடியற்காலை முதல் 14, 15, 17ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27 மற்றும் 30ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு மேல் ஆரம்பித்து உங்களுக்கு நல்ல நாட்களாக அமையக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் சந்திராஷ்டம நாட்கள் வார்த்தைகளால் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா 2 நாட்கள் இருக்குது. ஆரம்பத்தில் ஒன்று, கடைசி நாள் ஒன்று. ஆரம்பம் என்ன? மார்ச் 31ஆம் தேதி காலை 9 மணிலேருந்து ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6 மணி வரைக்கும் இந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அதே மாதிரி ஏப்ரல் 28 விடியற்காலை 3 மணி 36 நிமிடம் முதல் ஏப்ரல் 30 மதியம் 1 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் 30ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு மேலே உங்களுக்கு நல்ல நேரம்னு சொன்னேன். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு 2 சந்திராஷ்டம தினங்கள் முன்னாடியும் பின்னாடியும் பிராக்கெட் போட்ட மாதிரி வருது. ஸோ அந்த நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஸோ யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, குடும்ப விஷயத்தை பேசாதீங்க, எதிரிகளை பற்றிய காசிப்பில் ஈடுபடாதீங்க, அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை, சண்டை சச்சரவு. ஒன்றா உங்கள் கணவர், இல்லை உங்கள் குழந்தைகள், இல்லை கூட பிறந்தவன், இல்லாட்டி மைத்துனர், இல்லாட்டி நாத்தனார், இல்லாட்டி மாமியார், யாரோ ஒருத்தர் பிரச்சனை. நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு இல்லை, என்ன பண்ணுறது? ஆனால் உங்கள் ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் நெஞ்சு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒன்றா நெஞ்சில் நெஞ்செரிச்சல் ஏற்படும், இல்லையா சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு மூச்சு குழாயில் சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு விட முடியாமல் திண்டாடுவாங்க. அதுக்கும் இதுதான் காரணம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பின் மூலமாக குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்கான பணியில் வெற்றி வாகை சூடுவார்கள்.
எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். இந்த குழந்தைகளால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த குழந்தைகளால் பெற்றோருக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சந்தோஷமும் சுகமும் அதிகரிக்கும். அதனால் வம்ச விருத்தி ஏற்படும். எப்போனா 19ஆம் தேதிக்கு மேலே, ஏப்ரல் 19 சுக்கிர பயிற்சிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆனதற்கு பிறகு சுக அதிகரிப்பின் மூலமாக கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பாராட்டி அதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக சொத்து வாங்காதவர்கள் இந்த நாட்களில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வர்றதுனால, பாக்யாதிபதி சுக்கிரன் சனியின் பார்வையில் வர்றதுனால உங்களுடைய சுயமுயற்சியில் சொத்து வாங்கும் யோகம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உக்காந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்பில் ஒரு தேக்க நிலை இருக்கும். ஒரு ஷார்ட் டியூரேஷன், அது பெருசாக இருக்காது. 19ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 19லேருந்து மே 5 தேதி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் அ ரெஸ்ட் இன் டிஸ்கைஸ். அதாவது ரெஸ்ட் இன் டிஸ்கைஸ்னால் மறைமுகமாக உங்களுக்கு அது ஒரு பிளெஸிங். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ரொம்ப உழைச்சிட்ட அப்படின்ட்டு. ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். வாக்குவாதங்கள் ஏற்படும். நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் வேலை செய்கிற இடம் ரணகலமாக மாறுறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அடுத்தவங்களுடைய தப்பை பெருசுபடுத்தி பூத கண்ணாடி வச்சு பெருசுபடுத்தி போஸ்டர் ஒட்டி அடித்து ஒட்டுவீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்க விஷயத்தை பற்றி பேசாதீங்க. அடுத்தவங்களை பற்றி எந்த புறம் பேசுவதையே தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம். இந்த ராசியில் பிறந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் சுய தொழில் செய்பவர்கள் கடுமையான உழைப்பின் மூலமாக கௌரவத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் செயல்படுறீங்க. ஆனால் லாபம் பெருசாக இருக்காது. லாபம் இல்லாமல் வேலை செய்யணும். லாபம் இல்லாமல் எத்தனை நாளைக்கு வேலை செய்வீங்க? லாபம் இல்லாமல் வேலை செஞ்சிங்கன்னா ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா உங்களால் கம்பெனி நடத்த முடியாது. கம்பெனி நடத்தலைன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. தே வில் டிமாண்ட் மோர் சேல்ரி. அதுவும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே அவங்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பெரிய மனிதர் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அந்த பெரிய மனிதரின் உதவியின் மூலமாக உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் தேவையில்லாத வழக்கு சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா ராஜமாதங்கி வழிபாடு. ராஜமாதங்கிங்கிறது வேறு யாரும் இல்லை, அம்பாளுடைய சரஸ்வதியோடைய அம்சம்தான். அதனால் வாக்தேவி வழிபாடும் ராஜமாதங்கி வழிபாடும் செஞ்சுட்டு வந்தேன்னா ரெண்டுமே ஒன்று தான். அப்படி சப்போஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாருங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் உங்களுக்கு நட்பாக்கி கொள்வதற்கான அமைப்பை அந்த வாக்தேவி ஏற்படுத்தி கொடுப்பாள். மீனராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சனி, சூரியன், செவ்வாய் சேர்க்கை. எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அடுத்தவனை குத்தம் கண்டுபிடிக்கிறதே இப்போ உங்கள் வேலையாக இருக்குது. நீங்கள் பேசுகிறது சாமர்த்தியமாக இருக்கும். ஆனால் பேசுகிறதுனால சாமர்த்தியத்தை மட்டும் வெளிப்படுத்த முடியாதுங்க. நல்ல நட்புகளை இழக்கும் சூழ்நிலை நீங்களே ஏற்படுத்திக்கிறீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வரார். புதன் நீச்சம் அடைகிறார். அதனால் உறவுகள் வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பார்ட்னர் உங்களை விட்டு விலகி போவார். ஏதோ ஒரு நபர் உங்களை விட்டு விலகி போவார். இது ரிலேஷன்ஷிப்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வெளியிலே இல்லை, வீட்டுக்குள்ளே தான். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் தான் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்காங்க. அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் சற்று நிதானத்தையும் எச்சரிக்கையும் கடைபிடிப்பது அவசியம். இந்த மாதத்திற்கான சாதகமான நாட்கள், காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் ஏப்ரல் 1, 2, 8, 9, 10, 14, 11, 12, 15, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26,
27, 28, 29, 30 இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் எதை எடுத்தாலும் அன்றைக்கி ஜெயிக்கலாம். ஆனால் அதே சமயம் யாருக்கிட்டையும் பகைமை உணர்வை கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பகைமை உணர்வோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது, உங்களுக்கு உறவுகள் விலகிச் செல்லும். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் வார்த்தைகளில் குழப்பத்தையும் பிடிவாத குணத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள். மாதம் 2 வருது. இந்த மாதம் ஆரம்பத்தில் ஒன்று, கடைசியில் ஒன்று. ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6 மணி 28 நிமிடம் முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 5 மணி 28 நிமிடம் வரை ஒரு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் மாத கடைசியில் ஏப்ரல் 30ஆம் தேதி மதியம் 1 மணி 14 நிமிடம் முதல் மே 3ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் மாத கடைசியில் எந்த விதமான கமிட்மெண்ட்டையும் வச்சுக்காதீங்க. நார்மலாக என்ன பண்ணுவோம், ஏப்ரல் மாத கடைசி நம்ம போயிட்டு ஒரு ஜாலியாக ஒரு பார்ட்டி போவோம், எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் டின்னர் போவோம். ஏப்ரல் 30ஆம் தேதி போனீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல யூ ஹேவ் டு கட் அ சாரி ஃபிகர், யூ ஹேவ் டு கட் அ சாரி ஃபேஸ். நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க திட்டுவாங்க, திட்டு வாங்கிட்டு செயல்படுற மாதிரி இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், அது சிங்கிள் உமனாக இருக்கலாம், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும். தாய் வழி உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா அவங்க இப்போ இறங்கு முகத்தில் இருக்காங்க, அவங்களால உங்களுக்கு பெருசாக ஆதாயம் இல்லை. அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட, அதாவது வீக்காக இருக்கிறவன்கிட்ட போய் தலையில் கூட்டினா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு நிகரான நபரோடு சண்டை போடுறது தான் நீங்கள் உங்களுக்கு சாமர்த்தியம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தொய்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கே கூட உங்களுடைய இடுப்பு பகுதி, அடி வயிற்று பகுதியில் பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான சங்கடங்கள். ஆனால் அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் அஃபீஷியலாக யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம். உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, வெளியில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டில் எலி வெளியில் புலின்னு. நீங்கள் புலியாக இருப்பீங்க, வீட்டில் வந்தால் கொஞ்சம் அடங்கி போகிறது நல்லது. ஏன்னா உங்கள் குடும்ப நிம்மதி வேணும்னா இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த, அதாவது மீன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தி மரியாதையும் சுய கௌரவத்தையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. 7ஆம் இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் நட்புகள் மூலமாக சில உதவிகள் கிடைத்தாலும் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க உதவிகள், கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகளும் பலம் பெறுகிறார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரிய நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல, ஆனால் நஷ்டம் கிடையாது. கஷ்டம் வேறு, நஷ்டம் வேறு. நீங்கள் கஷ்டப்படலாம், ஆனால் நஷ்டப்படக்கூடாது. உங்களுக்கு நஷ்டம் வந்ததுன்னா திரும்பி எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி அன்னைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது 10ஆம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணை அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்காக செலவுகளை ஏற்படுத்தும். 10ஆம் தேதிக்கு மேலே அவங்க ஆரோக்கியமே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சில பேர் உங்களுக்கு எதிராகவும் செயல்படுவாங்க, கூடவே இருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களும் சரி, வேலையில் இருக்கிறவங்களும் சரி, தசமஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உச்சத்தை நோக்கி போகிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபருடன் தொடர்பு ஏற்படும். உங்களுக்கே செல்வாக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அஃபீஷியலாக யூ ஆர் க்ரோயிங், பர்சனலி யூ ஆர் ஸ்டாக்னேட்டிங். இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு லாபம் பெருகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கான முதலீடுகள் இந்த மாதத்தில் பண்ணுவீங்க. அதுக்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகளுக்காக கடன் வாங்குவீங்க, கூட பிறந்தவங்களுக்காக கடன் வாங்குவீங்க, உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்குவீங்க. இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் சொன்னது போல் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அகலும் சூழ்நிலை ஏற்படும்.
எதிரிகளால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே சமயம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு வளர்ச்சியை தந்தாலும், வளர்ச்சியை விட வருமானத்தை தந்தாலும் அது சந்தோஷத்தை தருமான்னு கேட்டால் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக சந்தோஷம் இருக்கும், சுய சம்பாத்தியத்தில் சந்தோஷம் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் சுய சம்பாத்தியத்திலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கறது உங்களுக்கு சாதகமாக நடக்கும், எதிர்பார்க்காததும் சாதகமாக நடக்கிறதுனால உங்களுடைய விஷயத்தில் சாதகமற்ற சூழ்நிலை இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ண போனீங்கன்னா அது சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த மீன ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய எதிர்பாலின நட்புகள் விஷயத்தில் இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். இத்தனை நாளாக பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும், இல்லை இத்தனை நாளாக உங்களை அவமானப்படுத்துகிறோன்னு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறவங்கெல்லாம் சீபோ இவனெலாம் ஒர்த்தே கிடையாது, இந்த பொம்பளையெல்லாம் ஒர்த்தே கிடையாது, இவகிட்ட நான் போனேன்னா என் டைம் வேஸ்ட்டுன்னு உங்களை விட்டுட்டு தங்களுடைய வேலையை பார்க்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் வழக்கு சம்பந்தமாக நீ வழக்கு இருக்குது, அதே நபர் உங்கள் பேரில் வழக்கு தொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சரிப்பா அவன் சகவாசமே வேணாம், நான் விலகி செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு சொல்லுவேன், 2027 வரைக்கும் சொல்லுவேன், துர்கா சப்தஸ்லோக்கியை தினமும் சொல்லணும். ப்ளஸ் கூடவே இந்த மாதம் வாரம் வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்களிலும் சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு சென்று ஒரு துளசி மாலையை சாற்றிவிட்டு, ஒரு 6 முழம் துளசி மாலையை வாங்கி சாற்றிட்டு 12 முறை பிரதட்சணம் பண்ணிடுவாங்க. இதை 12 முறை பிரதட்சணம் செய்வதன் மூலமாக எதிரிகள் அடங்கி போய் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படாமல் தப்பித்து கொள்வதற்கான அமைப்பை அந்த சக்கரத்தாழ்வார் உங்களை சுற்றி ஒரு சக்கரமாக இருந்து உங்களை காப்பாற்றுவார். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்கப் போகின்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா சார் எங்களுக்கு ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, மேஷராசிக்கு எப்படி இருக்குது, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தனிப்பட்ட ஜாதகத்தை கேட்காம பொதுவாக கேட்குறாங்க மக்கள். அந்த பொதுவாக சொல்கிற பலன் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆவல் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் 2 நம்பர் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வாட்ஸ்அப்பில் லாங் டிஸ்டன்ஸ் கன்சல்டேஷனுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு விவரங்களை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக வழங்க வேண்டும், கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.